الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, ஈதுல் அல்ஹா பெருநாள் வாழ்த்துக்களை, ஈதுக்கும் சயீத், ஈதுக்கும் முபாரக், குல் ஆமீன் வ அன்தும் பிஹைர் என்ற வாழ்த்துக்களோடு துவங்குகிறேன். இன்று பெருநாள். இந்த பெருநாளிலே அதிகம் தக்பீர் சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நெருக்கம் இருக்கின்றது என்பதை உறுதி செய்து கொள்வோமாக. இந்த நாளிலே அதிகம் தக்பீர் சொல்வோமாக. பெருநாள் தொழுகையின் முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த முறை. பெருநாள் தொழுகை என்பது 12 தக்பீருடன் கொண்டதாகும். 12 தக்பீர் என்றால் வழமையாக நாம் தொழுகைக்காக தக்பீர் கட்டுவதோடு அந்த தக்பீரில் துவக்கத்தில் ஓதக்கூடியவைகளை ஓதிக்கொண்டு அதற்கு பிறகு 7 முறை தக்பீர் சொல்வதாகும். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதி முதல் ரக்அத்தை பூர்த்தி செய்து 2ஆம் ரக்அத் எழுந்ததற்கு பிறகு 5 முறை தக்பீர் சொல்லி அதற்கு பிறகு அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதி வழமையான தொழுகையை போன்று துணை முடித்துக் கொண்டு அதிகம் தக்பீர் ஓதிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக. தொழுகைக்கு பிறகு குர்பானி என்று சொல்லக்கூடிய பிராணி பலியிடுதல். ஆடு ஒரு குடும்பத்திற்கு ஒன்றும், மாடு 7 பேர்கள் சேர்ந்து, ஒட்டகம் 7 பேர்கள் சேர்ந்து கூட்டு குர்பானியாக கூட்டு குர்பானி கொடுத்தல். பங்குதாரராக இருந்தாலும் கூட அந்த பங்குதாரர் ஒருவருக்கு ஒரு குர்பானியுடைய நன்மை கிடைக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டவர்களாக நாம் பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு ஐயாமு தஸ்ரீப் என்று சொல்லக்கூடிய நாட்களிலே குர்பானி கொடுத்து நம்முடைய இறைவனோடு நாம் நெருங்கி இருக்கின்றோம் என்பதை உறுதி செய்து கொள்வோமாக. எல்லாம் பல இறைவன் தியாகத் திருநாளை சந்தோஷத்தோடும் மனமகிழ்வோடும் குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ இந்த புனித மக்கத்துல் முக்கர்ரமா மினா டென்ட்டிலிருந்து, மினா கூடாரத்திலிருந்து உங்களுக்கு திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி இதை பதிந்து கொண்டிருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.